பெரிய காட்டு ராச்சியத்தில் சிங்கம்தான் மன்னன். அனைவரும் அவனை சிங்கராஜா என்று அழைத்தனர். அவன் வலிமையிலும் நீதியிலும் புகழ் பெற்றவன். ஒரு இரவு காட்டுக் காவலனாக இருந்த ஆந்தை மரத்தின் உச்சியிலிருந்து வித்தியாசமான ஒளி ஒன்று தெரிந்ததை கவனித்தது. உடனே அது மன்னன் சிங்கராஜாவிடம் பறந்து சென்று சொன்னது, அரசே, காடின் எல்லையில் சந்தேகமான ஒளி தெரிகிறது. யாரோ ஏதோ தீங்கு செய்யலாம். அந்த செய்தியை கேட்ட சிங்கராஜா சிந்தித்து, யானை தளபதி, மான் வீரர்கள் காலையில் குரங்கு உளவாளியை அனுப்புங்கள். உண்மை தெரிந்த பிறகுதான் நடவடிக்கை எடுப்போம். அடுத்த நாள் குரங்கு உளவாளி மரத்திலிருந்து மரத்துக்குப் பாய்ந்து காட்டுக்குள் சென்று பார்த்தது. அங்கு நரி குழு ஒன்று கடத்தல் செய்யும் பொருட்களை மறைத்து வைத்திருந்தது. யானை தளபதி வீரர்களுடன் சென்று நரிகளை அடக்கி கடத்தப்பட்ட பொருட்களை மீட்டு வந்தார். சிங்கராஜா எல்லா விலங்குகளையும் கூட்டிக் கூறினார். எச்சரிக்கை கொடுத்த ஆந்தைக்கு நன்றி. அறிவுடன் உளவு பார்த்த குரங்குக்கும் நன்றி. பலத்துடன் கடமையை செய்த யானைக்கும் நன்றி. இக்காட்டின் உண்மையான வலிமை ஒற்றுமைதான்.